அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நான் நாம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் நாம் வளர்ச்சிங்கிற ஒரு நிலையை என்னைக்காவது அடைஞ்சோம்னா அடைஞ்சிருக்க மாட்டோம். ஆமாம், வயிறு நிறைஞ்ச வாழ்க்கை வளர்ச்சி அமைஞ்சிருக்கும். ஆனால் மனசு நிறைஞ்ச ஒரு வளர்ச்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்குமான்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க. எப்பவும் போல் அப்படியே தான் இருப்போம். ஆமாம், 1000 ரூபா தேவைப்படுற காலகட்டத்தில் 500 ரூபாயும் சில பல 10 ரூபாயும் தான் இருக்கும். இது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் காலமே எங்களை இப்படியே வச்சிருக்கிறேன்னு இந்த காலத்துக்கிட்ட கேட்டால் காலம் சொல்லும், தம்பி ராசா கண்ணு, உன்ன மாதிரி 1000 2000 இல்லை, லட்சக்கணக்கான பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் உன்ன மாதிரி தான் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே கோடிகளில் ஒரு ஆளாக தான் இருக்கிறீங்களே தவிர கோடிகளில் தனி ஒரு ஆளாக நீங்கள் இருந்தது கிடையாது அப்படின்னு காலம் சொல்லிட்டு போயிடுது. காலம் சொல்கிறதும் சரிதானே. ஆனால் இங்கே சில பேர் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, புத்திசாலித்தனமாக புதுமையாக உழைக்கிறாங்க விடாமுயற்சியோட. அவங்கள நீ இங்கே இருக்க வாவான்னு தேடி போய் ஓடி போய் இதே காலம் அவங்க கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் இங்கே வா மேலே வான்னு உயரத்தில் உச்சியில் வச்சு அழகு பார்க்குதுங்க. அவங்க அப்படி மேலே வந்தவங்க நம்ம தான் மேலே வந்துட்டோமேன்னு அஜாக்கிரதையெல்லாம் இருக்கிறது கிடையாது. அதே விடாமுயற்சியோடு உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க எப்பவும் மேலேயே இருக்கிறாங்க. இந்த காலம் இருக்குல்ல, காலம் கீழே இருக்கிறவங்களையும் சரி மேலே இருக்கிறவங்களையும் எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்துலேயும் இரவு பகல் பாராமல் நேரங்காலம் பார்க்காம அது கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். காலத்துக்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சில பேர் நம்ம தான் மேலே வந்துட்டோமே அஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். அதையும் அவங்க கண்டுக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி நீ மேலே இருந்தது போதும் கீழே வான்னு யாராக இருந்தாலும் கையை பிடிச்சி கீழே இழுத்து கொண்டாந்து விட்டணும். இப்படி தான் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 75 வருஷம் 80 வருஷம் மேலே உச்சியில் உயரத்தில் இருந்த நம்ம இந்தியா சிமெண்ட்ங்கிற நிறுவனம், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட தாய் நிறுவனம் தாங்க இந்த இந்தியா சிமெண்ட் நிறுவனம். வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. உயரத்திலிருந்து உச்சிக்கு போய் சாம்ராஜ்யம் கட்டிய அந்த கம்பெனி இந்தியா சிமெண்ட்ங்கிற கம்பெனி ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுங்கிறத நான் உங்கள் அம்மா சிட்டுப்பிள்ளை யூடியூப் சேனலில் நான் உங்கள் ரங்கநாதன் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்குறேன். எல்லாரும் வாருங்கள். ஆயிரத்தி 1940 திருநெல்வேலி மாவட்டம் நாகசாஸ்திரி ஐயாவோட மூத்த பையன் SNN சங்கரலிங்க ஐயர் தன் அப்பாவை போலவே நிதி மற்றும் டெக்ஸ்டைல் சம்பந்தமான பிஸ்னஸில் கை தேர்ந்தவர். இன்னும் சில நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு மாயவரத்தில் ஒரு பேங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு அவருடைய மாவட்டமான திருநெல்வேலி தாளையூரில் சில பல ஏக்கர் நிலம் வருது, வாங்குறீங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஏற்கனவே 2 பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, இதில் இது வேறையான்னு யோசிச்சவருக்கு சரி எதுக்கும் வாங்கி தான் போடுவோமேன்னு வாங்கி போடுறாரு. அப்படி வாங்கி போட்ட இடத்துல ஒரு நாள் வாக்கிங் போகிறாருங்க. அப்படி போகும்போது அவர் காலில் ஒரு கல் தென்படுது. நாமெல்லாம் கல்லை கண்டா என்ன பண்ணுவோம்? தூக்கி தூரமாக போடுவோம், இல்லைன்னா ஓரமாக போடுவோம், இல்லைன்னா எதுக்கும் எடுத்து வச்சுக்குவோம். எதுத்தாப்பில் நாய் வந்தால் அதை அடிக்க வச்சுக்குவோம்னு வச்சுக்குவோம். நான் கல் கிடச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? எதுக்கும் எடுத்து பைக்கில் போட்டு வச்சுக்கிட்டு கிரிக்கெட் பால் வீசிக்கிட்டே போவேன். ஒரு நாள் இப்படி போகையில் ஒரு நாள் இப்படி போடையில் நான் வீசின கல் எதிர்த்தாப்பில் வந்து ஒரு அண்ணன் கால் மேலே பட போயிருச்சு. நல்ல வேளை அந்த கல் வந்து இன்ஸ்விங்கராகி அவுட் ஸ்விங்கராக வெளில போயிருச்சு. இல்லைன்னா அவர் கால் மேலே பட்டு இருந்துச்சு, என் உடம்பு ஃபுல்லாக அவர் கை பட்டிருந்துருக்கும். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். இப்போ இதுக்கு வருவோம். நம்ம கல் தென்பட்டது யார்? ஒரு நல்ல அறிவு ஜீவி. நான் சங்கரலிங்க ஐயா காலில் தென்படுது. அது உடனே எடுக்கிறாரு, பார்க்குறாரு. ஆனந்தம் கலந்த அதிர்ச்சி கலந்த சந்தோஷம் அவர் மூஞ்சியில். எதுக்கும் இதை லேபுக்கு அனுப்புவோம்னு ஒரு சந்தேகத்தோடு அனுப்பி வைக்கிறாரு. அங்கேருந்து அந்த லேப்லேருந்து ரிசல்ட்டு வருது. அந்த கல்லாம் சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் மிக முக்கிய மூலப்பொருளான சுண்ணாம்புக்கல். இந்த சந்தோஷத்தை இவர் தன்னுடைய பேங்கில் வேலை பார்க்குற TS நாராயணசாமி ஐயர்கிட்ட இவர் சொல்கிறார். 2 பேரும் யோசனை வருது, 2 பேரும் யோசிக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் தான் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்குது. 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருந்தப்போ நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயருடைய கைகளில் இருக்குது. நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. இந்த சமயத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இங்கே குண்டை தூக்கியாந்து போட்டால் என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் நிறைய பேர் புதுசாக கட்டடம் கட்டணுங்கிற நினச்சவங்க, ஏற்கனவே கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் தங்களுடைய வேலையை விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. சரி, இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடையட்டும், முடிவடைஞ்ச பிறகு நாம் கம்பெனியை சிமெண்ட் ஆலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சங்கரலிங்க ஐயரும் TS நாராயணசாமி ஐயரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவங்க முடிவு பண்ண மாதிரியே 2ஆம் உலகப் போர் முடிவடையுது.
2 பேருடைய முதலீட்டில் கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஆனால் தொழில்நுட்ப உதவிக்கு என்ன பண்ணுறது? அப்போ தான் டென்மார்க்லேருந்து ஒரு கம்பெனி வருது, தொழில்நுட்ப உதவி நாங்கள் தர்றோம்னு மூவரும் சேர்ந்து, ஆமாம், இருவருடைய முதலீட்டிலையும் டென்மார்க் கம்பெனியோட உதவியோடவும் 1946ல் திருநெல்வேலி மாவட்டம் தாளையூரில் இந்தியா சிமெண்ட்ங்கிற நிறுவனம் உதயமாகுதுங்க. கம்பெனி தொடங்கின 3வது வருஷத்திலேயே சிமெண்ட் உற்பத்தியும் ரன்னாக ஆரம்பிச்சிச்சு. வெளி மார்க்கெட்டுக்கு சிமெண்ட்டை விற்பனைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அனுப்பினப்ப மக்களுடைய தேவை அதிகமாக இருந்ததுனால இவங்க சிமெண்ட்டுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இப்படி நல்ல வரவேற்பு இருந்ததுனால இந்த இந்தியா சிமெண்ட்ங்கிற நிறுவனத்தை இந்திய பங்குச்சந்தையில் போய் பட்டியலிட்டால் என்ன அப்படிங்கிற எண்ணம் வருது. உடனே அவங்க பங்குச்சந்தையில் தங்களுடைய கம்பெனியான இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தை பட்டியலிடுறாங்க. அப்படி பட்டியலிட்டப்ப இந்தியாவோட மிகப்பெரிய 9வது கம்பெனிங்கிற பேர் இந்தியா சிமெண்ட்ங்கிற நிறுவனத்துக்கு அப்போவே கிடச்சிருச்சு. மனதில் இது நல்ல பெரிய கம்பெனின்னு எல்லாரும் இந்தியா சிமெண்ட்ங்கிற நிறுவனத்தோட சேர வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சங்கரலிங்க ஐயர், டி.எஸ். நாராயணசாமி ஐயர் இருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல நண்பர்கள்னால் யாருங்க? கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்கணும். அப்படியே கருத்து வேற்றுமை வந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். ஆமாம், ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். அதில் தவறு இருந்தால் இதில் இந்த தவறு இருக்குன்னா திருத்திக்கணும். இந்த மனப்பான்மை 2 பேருக்கு இருந்ததுனால கம்பெனியில் எந்தவித தொய்வும் இல்லாமல் வளர்ச்சிங்கிற நிலையை நோக்கி போய் கொண்டே இருந்துச்சு. கம்பெனியை வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, கம்பெனியை உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்தப்போ தான் கம்பெனியில் ஒரு சோதனை காலகட்டம் ஆரம்பிக்குது. ஆமாம், 1968ல் டி.எஸ். நாராயணசாமி ஐயா இறந்துடுறார். எந்த கம்பெனியோட தொழில்நுட்ப உதவியை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்கிறாங்களோ அதே கம்பெனிக்கு தான் மகனை படிக்க அனுப்பியிருந்தார் இந்த நாராயணசாமி ஐயா. அந்த நாராயணசாமி ஐயாவோட பையன் தான் என் சீனிவாசன். அவர் அப்பா இறந்த செய்தி கேட்டு உடனே வந்துடுறாரு. அப்பாவோட இறுதிச்சடங்கு எல்லாம் கலந்துக்கிட்டு முடிச்சுட்டு உடனே கம்பெனிலையும் இந்தியா சிமெண்ட் கம்பெனிலையும் பொறுப்படுத்துக்கிறாரு. அதே சமயத்தில் தான் சங்கரலிங்க ஐயர் பையன் எஸ். நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா மேனேஜிங் டைரக்டராக பொறுப்பெடுத்துக்கிறாரு. இவர் டி.எஸ். நாராயணசாமியோட பையன் என் சீனிவாசன் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக பொறுப்படுத்துக்கிறாரு. ஆக 2 நண்பர்களிடையே இருந்த கம்பெனி 2 நண்பர்களுடைய மகன்கள் கைக்கு வருது. அந்த நண்பர்கள்கிட்ட இருந்த ஒற்றுமை, அந்த இணக்கம் இவங்க 2 பேருக்கிட்ட இருந்துச்சான்னா கிடையவே கிடையாது. 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம். ஆமாம், இவர் சொல்கிறத அவர் கேட்குறதில்ல, அவர் சொல்கிறத இவர் கேட்குறதில்ல. ஆமாம், நான் சொல்கிறதான் சரின்னு 2 பேருக்குள்ள முரண்பாடு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, சில வருஷங்களாக நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலேயும் தொடர வேண்டாம்னு 1979ல் என் சீனிவாசன் கம்பெனியை விட்டு வெளியேறிடுறார். இந்த பகையை முறியடிக்க அந்த கால மன்னர்கள் என்ன செய்வாங்க? ஒன்று எதிரின் மீது படையெடுத்து அவங்கள வெற்றி கொள்வாங்க, இல்லைன்னா எதிரி நாட்டு இளவரசியை மனம் முடித்து சமாதானமாவாங்க. இங்கே நம்ம என் சீனிவாசன் ஐயா என்ன செஞ்சாருன்னா 2வது தான் செஞ்சார். ஆமாம், சங்கரலிங்க ஐயா பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்போ அவருக்கு எதிரான குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு, வலுவிழக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் சொல்கிறதையும் கேட்குற ஒரு நிலைக்கு அவங்க வந்தாங்க. அதனால் இப்படி ஒரு நல்ல நிலையில் தான் மீண்டும் 1989ல் மீண்டும் கம்பெனிக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படி என்ட்ரி கொடுத்த உடனே அவர் மிகப்பெரிய திட்டங்களெல்லாம் முன்னெடுக்கிறாருங்க. ஆமாம், நாம் கடைக்கு போய் 1 கிலோ உளுந்தம்பருப்பு கொடுங்க, 1 கிலோ துவரம்பருப்பு கொடுங்க, 1 கிலோ பாசிப்பருப்பு கொடுங்க, 1 கிலோ கடலப்பருப்பு கொடுங்கிற மாதிரி இவர் 1990ல் ஆந்திராவில் போய் இந்தாங்க 100 கோடிக்கு கோரமண்டல் சிமெண்ட் ஆலை கொடுங்க, இந்தாங்க இத்தனை கோடிக்கு பால்காப்பூர் சிமெண்ட் ஆலை கொடுங்க, எர்ரகுலா சிமெண்ட் ஆலை கொடுங்க, ராஜி சிமெண்ட் ஆலை கொடுங்கன்னு கோடிகளை கொட்டி இருக்கிற கம்பெனி அங்கேருந்த சிமெண்ட் கம்பெனியெல்லாம் வாங்கி போட்டாருங்க. இப்போ இந்தியா சிமெண்ட்ங்கிற நிறுவனம் சின்ன நிறுவனம் கிடையாது, இந்தியாவிலே மிக பெரிய நிறுவனமாக இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. 1990லேருந்து 2000க்குள்ளே கம்பெனி ஆகா ஓஹோன்னு மிகப்பெரிய கம்பெனியாக மாறிடுச்சுங்க. இப்படி சுற்றி பக்கத்து மாநிலங்களில் இருந்த சிமெண்ட் ஆலையை மட்டும் வாங்கினது இல்லாமல் இவர் சங்கரலிங்க ஐயர் பையன் எஸ். நாராயணன் வச்சுருந்தார்ல, அவருடைய மொத்த சேரையும் பிடிச்சி வாங்கிவிட்டாருங்க. ஆமாம், இப்போ கம்பெனி ஒட்டுமொத்த கம்பெனியும் இவருடைய கைகளில். ஆனால் அதே சமயத்தில் 2003வது வருஷத்தில் சிமெண்ட் விலையோட விலை ரொம்ப குறைஞ்சி போச்சு, தேவை ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால விலையும் குறைஞ்சி போச்சு. இதே நேரத்தில் இவங்கள்ட்ட சிமெண்ட் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், எப்பவும் விற்கிற ரேட்டுக்கு விற்க முடியலை. இதனால் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. என்ன பண்ணுறது யோசிச்சார். பிரியாணி சாப்பிட்டா தானே விலை கூட போகும், குஸ்கா சாப்பிடுவோம்,
தோசை வாங்கினா தானே விலை கூட போகும், இட்லி சாப்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். கம்பெனியில் சில பல சீர்திருத்த கொள்கைகளை கம்பெனிக்குள்ளே கொண்டு வர்றாரு. கொஞ்சம் கடனை வாங்கி கம்பெனியோட நிர்வாகத்தை நிதி நிலைமையை சமாளிச்சிடுறாரு. இப்படி சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் கம்பெனியை உயரத்துக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சிக்கிறாரு. இதே காலகட்டத்தில் தான் இவர் இந்தியா கிரிக்கெட் போர்டுக்குள்ளே நுழைகிறாரு. அங்கே பிசிஎஸ்சி இந்திய கிரிக்கெட் போர்டு கண்ட்ரோலோட செயலாளராகவும் மாறிடுறாரு. இப்படி இவர் செயலாளராக மாறின காலகட்டத்தில் தான் நம்ம MS தோனி இந்தியா கேப்டனோட கேப்டனாக மாறிடுறாருங்க. அவர் கேப்டன் ஆகிடுறாரு. முழு மூச்சாக முழு நேரமாக இந்திய சிமெண்ட்டை கட்டி காத்தவருக்கு இப்போ இந்திய கிரிக்கெட் போர்ட்லையும் கவனம் செலுத்த வேண்டியதாகிருச்சு. ஆமாம், இப்போ இந்தியா கிரிக்கெட் போர்டில் ஒரு கண் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்தியா சிமெண்டில் ஒரு கண் வச்சார். இந்தியா கிரிக்கெட் போர்டில் ஒரு கால் வச்சவர், இந்தியா சிமெண்டில் ஒரு கால் வச்சார். இங்கே பாதி நாட்கள், இங்கே பாதி நாட்கள். இதுவும் இல்லாமல் 2008 IPL உதயமாகுது. அந்த சமயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிற ஒரு டீமையும் வாங்கிடுறாரு. அந்த டீமுக்கு நம்ம MS தோனியை கேப்டனாகவும் ஆக்கிப்படுறாரு. நீங்கள் எப்படி இந்தியா கிரிக்கெட் போர்டில் ஒரு செயலாளராக இருந்துக்கிட்டு எப்படி ஒரு டீமை வாங்கலாம்னு கேஸ் வேறு. அதை சமாளிக்க அவருடைய எதிரிகளிடமிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸை தற்காத்து கொள்ள கேஸிடமிருந்து தன் நியாயம் கிடைக்க இவர் இங்கே போராட வேண்டியதாக இருந்துச்சு. தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய எல்லா நாட்களையும் இங்கேயே பங்கிட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதே நேரத்தில் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு, அவர் வீட்டில் உள்ளவங்களுக்கு சிமெண்டால் முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் முக்கியமானா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ஆமாம், மக்களுடைய தேவைக்கு எப்பவும் பயன்படுகிற சிமெண்டை விட மக்களுடைய பொழுதுபோக்குக்கு பயன்படுகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை தான் வீட்டில் உள்ளவங்க அவர் மகள் எல்லாம் விரும்ப ஆரம்பித்தாங்க. இதனால் கம்பெனி பக்கம் செல்ல யாருக்கும் மனசில்லை. ஆமாம், நேரம் கிடைக்கிறப்ப இவர் தான் போனார். முன்பெல்லாம் ஒரு இராணுவ வீரன் நாட்டை சுற்றி வந்து காக்கிற மாதிரி இவர் தன்னுடைய கம்பெனியை சுற்றி வந்து காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வயசாகிட்டு முதுமையின் காரணமாக அதெல்லாம் செய்ய முடியலை. ஆமாம், ஆள் விட்டு என்ன தான் செஞ்சாலும் மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குமா? இதே நேரத்தில் சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் விலை ஏறிடுச்சு. ஆனால் சிமெண்ட் விலை அதே மாதிரி இருந்துச்சு. அதை விட இவருடைய போட்டி நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு கொடுக்க ஆரம்பிக்க இவர்னால் அதே நேரத்தில் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாமல் போக இன்னும் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. வீட்டில் எல்லாரோடவும் கலந்து பேசின பிறகு தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆதித்ய பிர்லாவோட அல்ட்ராடெக் நிறுவனத்துக்கு கம்பெனியை கொடுத்துட்றாங்க. ஏற்கனவே ஜூன் மாத்தையில் ஒரு குறிப்பிட்ட 22% பங்குகளை கொடுத்தாங்க. இப்போ சென்ற மாத்தையில் 32% பங்குகளை கொடுத்துட்டாங்க. தன் மகள் வச்சிருந்த ரூபா அவங்க வச்சுருந்த 6% பங்குகளையும் இன்னும் பொதுமக்களிடமிருந்து வாங்கப்பட்ட பங்குகளையும் மொத்தமாக அல்ட்ராடெக் நிறுவனம் வாங்கிடுது. இப்போ இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தோட மொத்த பொறுப்பும் அல்ட்ராடெக் நிறுவனத்துக்கு வந்துருச்சு. இப்படி தான் சென்னை சூப்பர் கிங்ஸால் தான் இந்தியா சிமெண்ட்ங்கிற ஒரு நிறுவனம் விற்கப்பட்டதான்னா நீங்கள் தான் இதை யோசிக்கணுங்க. ஆமாம், இதை நீங்கள் தான் யோசித்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், அந்த கம்பெனியை கட்டி காப்பாற்ற யாரும் முன்வராததால் தான் ஐயா என் சீனிவாசன் கம்பெனியை கைமாற்றினார் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சுக்கலாங்க. ஆக நாம் செய்யும் செயல்களை பொறுத்து, நாம் எடுக்கும் முடிவுகளை பொறுத்தே நாம் கீழே இருந்தால் மேலே போகலாம், மேலே இருந்தால் கீழே வந்துடலாம். எதுவுமே நம்முடைய செயல்களின் மூலமாக தான் காலம் அதை தீர்மானிக்கிறது என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவுபட கூறுகிறேன். ஆமாம், இப்படி தான் மேலே உயரத்தின் உச்சிக்கு சென்ற இந்தியா சிமெண்ட் நிறுவனம் இன்றைக்கு சரிவடைந்து இன்னொரு கம்பெனியின் வசம் ஆனது சென்றது என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக தெளிவுபடுத்தி, நாமும் ஒரே மாதிரியாக இல்லாமல் ஏதாவது எங்கேயாவது எப்போவாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் புதுமையாக புத்திசாலித்தனமாக எதையாவது செய்தால் நாம் விரும்பிய உயரம் வளர்ச்சிங்கிற நிலையை அடைய முடியும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை கண்டுகளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவன் அம்மா சிட்டுப்பிள்ளை S. ரங்கநாதன்.